வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வளர்க வேதாத்திரியம். குரு வாழ்க, குருவே துணை. நலம் எண்ணி நலம் சொல்லி நலமே செய்கின்ற நடமாடும் தெய்வங்களாகிய உங்கள் அனைவரையும் வணங்குவதிலும் வாழ்த்துவதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் என்று தான் புலவர் தியாகராசனார் உரையாற்றத் தொடங்கும்போது சொல்வார். நலம் எண்ணி நலம் சொல்லி நலம் செய்ய. ஏன்னா எண்ணம் தான் சொல்லாக செயலாக மலர்ச்சி பெறுது. எந்த இடத்துலையுமே பாசிட்டிவ் திங்கிங், உடன்பாட்டு எண்ணங்களாக இருக்கணும். அது அப்படி வரல அப்படின்னாவே அங்கே ஜீவகாந்த களம் களங்கமுற்று இருக்குதுன்னு அர்த்தம். எந்த இடத்துலையும் பாசிட்டிவ் திங்கிங், உடன்பாட்டு எண்ணங்களாக வரணும். அப்படி எண்ணம் வரணும்னா அதுக்கு ஒரு பயிற்சியும் தேவையாக இருக்குது. ஏன்னா வித்தின் மூலமாக சில எண்ணங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்க நம்முடைய முன்னோர்கள் நிறைவேறாத ஆசைகள், கோபங்கள், இன்னும் வெறுப்புணர்வு, வருத்தம், பொறாமை, பயம், இப்படி எத்தனையோ வகையான விஷயங்கள் தொடர்ந்து வித்தின் மூலமாகவும் வந்துக்கிட்டு இருக்கு. அப்படி இயற்கைக்கு முரண்பாடாகவும் இந்த உடல் உயிர் மன இணக்கத்துக்கு முரண்பாடாகவும் இருக்கும்போது அங்கே ஜீவகாந்த களம் கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம். அதனால் எண்ணங்களெல்லாம் தூய்மையாகவே இருக்காது. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படின்னு வள்ளுவ பெருந்தகை சொன்னார். அதே மாதிரி ஆசான் அழுத்தந்தை சொல்லும்போது எண்ணியவெல்லாம் எண்ணியபடியாகும் எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் அமைந்திடில். அந்த உறுதி ஒழுங்கு வர்றதுக்கு இயற்கையை ஒட்டி நேர்மறையான எண்ணங்களும் வரணும். அப்படின்னாக்க அதுக்கு தவம் செய்யணும். செய்க தவம் செய்க தவம் நன்னெஞ்சே, தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம்ங்கிறார் பாரதியார். அன்பிற்சிறந்த தவம் இல்லைங்கிறார். எல்லார்ட்டையும் அன்பு இருக்குது, ஆனால் பல பிறவிகளையும் கொண்டு வந்த அந்த வினைப்பதிவுடைய தாக்கம் வெளிப்படும் போது சில நேரங்களில் அந்த மாதிரி இந்த மிருகநிலை பதிவுகளெல்லாம் வெளிப்படும். இப்போ இந்த வெறுப்புணர்வு எரிச்சலாக இருக்குது அப்படிம்பாங்க. ஒரு கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் தொழில் செய்கிற இடத்துலையும் சரி, மற்ற எல்லா இடத்துலையும் அதை வாழ்க்கையை விளங்கி கொள்ளாதவர்கள் தான் அந்த மாதிரியான ஒரு மனநிலை வரும். அப்போ விளங்கி கொள்ளணும்னா அதுக்கு குரு வழியே நம்ம சில வாழ்க்கை தத்துவங்களை விளங்கி கொள்ளணும். இப்போ அந்த வகையில் பார்த்தோம்னாக்கா எல்லாம் இறையாற்றல் நடத்திக்கிட்டு இருக்கு. நாம் ஒன்றும் பெரிய ஆளே கிடையாது. தன்முனைப்பின் காரணமாகத்தான் அந்த மற்றவர்கள் பேரில் ஒரு எரிச்சல் படுறது, வெறுப்புணர்வாக நினைக்கிறது, இதெல்லாமே. ஏன்னா அங்கே அதனால தான் மகரிஷி சொல்கிறாங்க தற்சோதனைங்கிறது கட்டாயம் வேணுங்கிறார். ஏன்னா நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க இல்லை. நம்ம நினைக்கிறதுங்கிறது என்ன, நம்ம விருப்பம், நம்முடைய ஆசை, நம்முடைய அவா அப்படி இல்லை. அதான் ஆசை தடைப்படுத்தும் நபர் மீது பொருள் மீது ஏற்படும் பொருத்தமில்லாத உணர்ச்சி வயப்பட்ட நிலைக்கு பேர் வச்சிருக்கிறோம் சினம். அந்த சினம்ங்கிறது கோபம், வெகுளி. அந்த சினத்தினுடைய வெளிப்பாடு தான் வெறுப்புணர்வு, எரிச்சல், பொறாமை, பயம். இது எல்லாமே ஆசைகளை சீரமைச்சிருந்தால் சினவயப்படணும்னு அவசியம் இல்லை. எனக்கு தான் எல்லாம் தெரியுமே, எனக்கு எல்லாம் தெரியும், இப்படி தான் ஒவ்வொரு மனிதனும் நினச்சிட்ருக்காங்க. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவுன்னு அதுக்காகத்தான் சொன்னாங்க. அப்போ அந்த வகையில் நம்ம எத்தனையோ பேரோட தொடர்ந்து பழகிட்டுருக்கோம். நம்ம குடும்பமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் எந்த இடத்துல இருந்ததெல்லாம் எதுக்காகனா நம்முடைய வினைகளை கழித்து கொள்வதற்கு கிடைத்த ஒரு உதவி தான். இதை மனுஷன் மறந்து போயிடுறான். அந்த இறையுணர்வு நிலை மறந்து மயக்க நிலையில் இருக்கிறனால தான் தன்முனைப்பு எகிழிட்டு வருது. அப்போ தன்னை உயர்வாகவோ மற்றவங்களை தாழ்வாகவோ கருதி கொள்வது, இது எல்லாமே மேலும் மேலும் வினைப்பதிவுகள், பாவப்பதிவுகளை கூட்டிக்கிட்டே போயிடும். அப்போ மனுஷன் தனக்கு இருக்கக்கூடிய சிறப்புகள் என்னவோ அதை என்ஜாய் பண்ணவும் முடியாது, அனுபவிக்கவும் முடியாது, மகிழ்ச்சியே இருக்காது. விரக்தி, வெறுப்பு, சலிப்பு, சங்கடம் தான். அந்த முகத்தை பார்த்தோம்னாவே அந்த மாதிரி இருக்கிறவங்க முகமே ஒரு மலர்ச்சியாக இருக்காது. எப்போவுமே ஏதோ ஒன்று இழந்த மாதிரி சோகமாக இருப்பாங்க. காரணம் என்னென்னா எதை நினச்சாலும் யாரை நினச்சாலும் அவங்களாம் சரியில்லை, இவங்கெல்லாம் சரியில்லை, இவங்க செய்கிறது தப்பு, அவங்க செய்கிறது தப்பு, இப்படி திரும்பி திரும்பி இன்றைய சிந்தனையில் மகிழ்ச்சியாகத்தான் சொல்கிறார். ஏன்னா ஒரு 10 தடவை அந்த மாதிரி நெகட்டிவ் எதிர்மறையான எண்ணம் வந்துச்சு அப்படின்னா எதை நினைக்கிறோமோ அதுவாகவே மாறி விடுகிறோம். அதுதான் மனித மனதினுடைய தத்துவமே. அது தெரியாதனால அந்த மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக நேர் எதிரடியாக நல்ல எண்ணங்களை எண்ணணும். அதுக்கு ஒரு பயிற்சி வேணும்.
அந்த பயிற்சியை தான் வாழ்த்தும் பயணம்ங்கிற ஒரு தலைப்பில் மகரிஷி கொடுத்துருக்காங்க அகத்தாய் பயிற்சிகள். ஒரு நிகழ்ச்சி ஏன்னா இந்த வெறுப்புணர்வுங்கிறது அது கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் தொழிலிடமாக இருந்தாலும் மற்ற எந்த இடத்துலையுமே நம்ம மனதின் மாண்பு எதுவோ அதுவே மனிதனின் மாண்புங்கிறார் மகர்ஷி. அப்படி தான் வெளிப்படும். ஒரு அம்மையாருங்க, அவங்க அதிகம் படிக்காதவங்க, பிரம்மஞானம் வரைக்கும் பயிற்சி எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு முறையும் என்னை பார்க்கும்போதெல்லாம் நான் அந்த ஊருக்கு போய் மாதத்துக்கு ஒரு தடவை சேவை செய்கிறதுக்காக போவேன். அப்போ எல்லாம் அந்த அம்மா எப்போ பார்த்தாலும் தன்னோட வருத்தத்தையே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என்ன, தன்னுடைய கணவன் சரியில்லை, இப்படியே தான் சொல்லுவாங்க. அப்போது அம்மா வாழ்த்துங்கம்மா அப்படின்னா, என்னத்தை வாழ்த்துறதுங்க, அந்த ஆளை நினச்சாவே அருவாள் எடுத்து வெட்டி போடணும்னு தான் தோணுது. அவ்வளவு கொடுமைக்காரன், அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டான்னு ரொம்ப தான் பேசுவாங்க. அந்த அம்மாவை எவ்வளவு சொன்னாலும் கூட சமாதானப்படுத்தவே முடியல. அப்புறம் ஒரு நாள் நிறைய கூட்டமாக உட்காண்ட்ருக்கிற இடத்துல நம்ம கொஞ்சம் அவை நாகரிகம்னு சொல்கிறோமே, அது கருதி சில வார்த்தைகளை நம்ம மறைபொருளாகத்தான் சொல்ல முடியும். ஆனால் அந்த அம்மா எது சொன்னாலும், ஏன்னா அவங்க படிக்காதவங்களும் கூட ஏற்றுக்கவே மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் அதையே தான் திருப்பி சொல்லுவாங்க ஒவ்வொரு மாதமுமே. அப்புறம் நான் ஒரு தடவை இது நம்ம நேரடியாக அந்த அம்மாட்ட சொல்லிட வேண்டியது தான் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு அன்னைக்கு ஐயம் தெளிதல், ஏன்னா ஒரு நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே ஐயம் தெளிதல்னு வைப்போம். அப்படின்ன உடனே அந்த அம்மா வழக்கம் போல் ஆரம்பித்தாங்க. அப்புறம் நான் சரி உட்காருங்கம்மா அப்படின்ட்டு, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க அப்படின்னு. 2 பசங்க, உங்களுக்கு தான் தெரியும்ல, ஒருத்தர் இன்ஜினியருக்கு படிக்கிறேன், ஒருத்தர் டாக்டருக்கு படிக்கிறேன், உங்களுக்கு தான் தெரியும்ல அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. அப்படிங்களா அப்படின்னு. ஆமாம், இம்புட்டு நல்ல பசங்க, இப்படி என்னுடைய பையங்களை போல் ஒழுக்க சீலங்க யாரும் கிடையாது உலகத்தில். அவ்வளோ நல்ல பசங்களாக்கும். அம்மா சொல்லுக்கு தட்ட மாட்டாங்க, அவ்வளோ நல்ல பசங்க ஆச்சா போச்சான்னு தன்னுடைய பெருமையை, தன்னுடைய பிள்ளைகளுடைய பெருமையை பற்றி ரொம்ப சொல்கிறாங்க ஸ்லாக்கியமாக. அந்த அம்மா பூரா சொல்லி முடிக்கட்டும்னு நானும் பேசாமல் இருந்துட்டு அப்புறம் கடைசியாக சொன்னேன், ஏங்கம்மா, திருமணத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணை என்னன்னு சொல்லுவாங்க, கன்னி பெண்ணுன்னு சொல்லுவாங்க. சரி, உங்களுக்கு கண்ணை மூடிக்கிட்டு உங்களுக்கு கல்யாணம் ஆன அன்னைக்கு கணவனும் மனைவியும் பொண்ணும் மாப்பிள்ளையாக உட்காந்துருந்தீங்களா, அந்த காட்சியை கொஞ்ச நேரம் நினச்சி பாருங்கள் அப்படின்னு. அப்போ எப்படி நினச்சேங்க, ஆஹா, ராஜகுமாரே மாதிரி எனக்கு கணவன் வாச்சிருக்கேன், இப்படி யாருக்கும் கிடச்சிருக்க மாட்டேன், இப்படி இல்லை எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பீங்க, அந்த எண்ணத்தையெல்லாம் திருப்பி ரெப்படிஷன் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா கொஞ்ச நேரம் கண்ணை மூடி இருந்தது. அப்புறம் சொன்னேன், ஏங்க, அந்த தாலி கட்டுற நேரம் அந்த ஆள் தாலி கட்டாமல் இந்த பொம்பளை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி ஓடி போயிருந்தான்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி பெண்மை தாய்மை இறைமைங்கிற நிலைக்கு உங்களுக்கு 2 குழந்தைகளுக்கு தாயாக்கி இருக்காரு, அதுக்காகவாவது அந்த ஆளை நீங்கள் வாழ்த்தக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டேன். இப்படி ஏதேனும் ஒரு சந்தர்ப்பங்களில் இறைநிலை யார் மூலமாவது உணர்த்தும் போதாவது திருத்தம் வேணும். அந்த திருத்தம் என்பது வருத்தம் இல்லாமல் வரணுங்கிறது தான். சுய சிந்தனை வேணும், சுய பரிசோதனை வேணுங்கிறார் மகர்ஷி. இப்போ அந்த அம்மாவை அப்போ உண்மையில் நல்ல யோசனை பண்ணி பார்த்தோம்னா, அவர் செஞ்ச நல்ல ஒரு காரியம், நல்ல தகப்பனார்னால தான் நல்ல பிள்ளைகளை கொடுக்க முடியும். பெற்றோருடைய ஜெராக்ஸ் காப்பி தான் பிள்ளைகள். ஆனால் அதை மறந்துட்டாங்களே இந்த அம்மா. எப்போ பார்த்தாலும் கணவனை பற்றி குற்றம் குறை ஒன்றும். ஏன்னா அவங்க அதுவும் மகரிஷி சொல்கிறாங்க, ஒரு பொண்ணும் மாப்பிள்ளைங்கும் போது அது திருமணத்துக்கு முன்னாடியே அந்த பொண்ணு என்ன நினைக்கிறா, எனக்கு பேர் கொண்ட ராஜகுமாரன் வரணும் அப்படின்னு ஒரு கற்பனையில் ஒருத்தனை மானசீகமாக நினச்சி வச்சுருப்பான். அதே மாதிரி ஒரு பையனும் அதே மாதிரி ஒரு பொண்ணுன்னா ராணி மாதிரி எனக்கு அப்பேர் கொண்ட பொண்ணு வரணும் அப்படின்னெல்லாம் நினச்சி வச்சுருப்பேன். ஆனால் கல்யாணம் முடிக்கும்போது பார்த்தோம்னாக்கா 100க்கு 100ல் 99 எல்லாம் கரெக்டாக இருக்குது இவங்க நினச்ச மாதிரி. ஆனால் ஒரே 1% மட்டும், ஒரே 1% மட்டும் அவங்க நினச்சதுக்கு மாறாக இருக்கும், அவ்வளோதான். அதை விட்டு கொடுத்தல், தியாகம், சகிப்புத்தன்மைங்கிற மனித மாண்பு இல்லைங்கும் போது தான் அந்த 1% ஊதி பெருசாக்கிடுவாங்க. அதுதான் குற்றம் குறை கோள் சொல்லல் பகை வஞ்சம் தவறுங்கன்றார் நம்ம குருமகான். ஏன்னா எல்லாரும் அவங்களுடைய கர்மா, அவங்களுடைய வினைப்பதிவுக்கு ஏற்பத்தான் எல்லாம் செயல்படுத்திகிட்டு இருக்காங்கங்கிற ஒரு உணர்வு நிலை இருக்கும்போது நம்ம அவங்களுக்குனால நமக்கு கிடைச்ச நன்மைகள் என்ன, நான் அதனால தான் மௌனம் எல்லாரும் மேற்கொள்கிறாங்கன்னா உடனே சொல்லிடுவேன். நீங்கள் பிறந்ததுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பேரோட தொடர்பு வச்சிங்களோ ஒவ்வொருத்தரையும் நினச்சி வாழ்க வளமுடன்னு மனசார வாழ்த்துங்க, மகிழ்ச்சியாக வாழ்த்துங்க, அமைதியாக வாழ்த்துங்க. அவங்க உயிரோடு இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, நன்றி பாராட்டும் விதமாகவும், இன்னும் அவங்ககிட்ட நம்ம ஏதேனும் தவறாக முரண்பாடாக நடந்திருந்தாக்க அதுக்கு மன்னிப்பு கேட்குற விதமாகவும்
நம்ம வாழ்த்தவும் அப்போ வந்து மனம் தூய்மை அடைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா பாசிட்டிவ் திங்கிங், உடன்பாட்டு எண்ணங்களை உள்ளே போட 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 நல்லவைகளை உள்ளே போட்டோம்னா அல்லவைகள் தானாகவே வெளியேறி போயிடும். அதுக்கு தான் தற்சோதனைங்கிறது கட்டாயம் வேணும். இந்த வெறுப்புணர்வுங்கிறது யார் பேர்லேயும் காட்டணும்னு அவசியம் இல்லை. எல்லாரும் பிறக்கும்போது தனியாக தான் பிறந்து வந்தோம், போகும்போது தனியாக தான் போக போகிறோம். இந்த இடையில வாழ்க்கையில் நம்முடைய வினைகளை கழித்து கொள்வதற்கு தான் எந்த பொருளோடும் எந்த உயிரோடும் தொடர்பு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கோம். இந்த நினப்பு மாறாமல் இருந்துச்சுன்னா அந்த வெறுப்புணர்வுங்கிறது நம்ம வாழ்க்கையில் வரவே வரக்கூடாது. அந்த வெறுப்புணர்வு வந்துச்சு அப்படின்னா நம்ம எத்தனை ஆயிரக்கணக்கான 2000கணக்கான லட்சக்கணக்கான வெறுப்புணர்வை போட்டுக்கிட்டே இருந்தோம்னாக்கா அது பூரா பிரதிபலிப்பாகும்போது அட்ராக்டிவ் ஃபோர்ஸுங்கிறது இருக்காது. யாருமே நம்ம பக்கத்தில் வரமாட்டாங்க, முகம் கொடுத்து பேச மாட்டாங்க. இன்னும் பார்த்தோம்னாக்கா ஒரு மகிழ்ச்சியே நம்ம மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ள முடியாது. அப்போ நம்மளை கண்டாவே ஐயோ அவங்க வர்றாங்கடா அப்படின்ட்டு தொலைவில் ஓடி போகிற அளவுக்கு நெகட்டிவ் ஃபோர்ஸ் நம்மகிட்டேருந்து வெளியேற ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த வெறுப்புணர்வுங்கிறது எந்த இடத்துல நம்ம வராமல் இருக்கணும்னா தினசரி நம்ம வந்து தற்சோதனை செய்து கொண்டு எல்லோரையும் வாழ்த்தி 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 நாமும் வாழ வேண்டும்ங்கிறது தான் இன்றைய சிந்தனையில். நலம் எண்ணி நலம் சொல்லி நலமே செய்யணும், அதுக்கு மனவளக்கலை யோக பயிற்சிகள் நமக்கு உதவியாக இருக்கும் என்ற ஒரு சிந்தனையை நமக்கு மகரிஷி இன்றைக்கி கொடுத்துருக்காரு. மேலும் சிந்திப்போம், தெளிவு பெறுவோம். வாழ்க வளமுடன்.